பிரைஸ் தி லார்ட். நாம் கடந்த வருடத்தை முடித்து இந்த புதிய வருடத்தில் முதலாம் வாரத்தில் வந்திருக்கிறோம். நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நம்ம கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் தான். இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கிறது. அது ஆவிக்குரிய விஷயத்தினாலும் சரி, உலகப்பிரகாரமான விஷயத்திலும் சரி. இதுதான் ஆண்டவர் நம்மோடு இன்னைக்கு பேசப் போகிறார். இது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலிருந்து சில விஷயங்களை எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். எலியா மிகப்பெரிய ஊழியக்காரர். நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏர் மீட்டிங் போறாரு. அடையாளம் அற்புதம் நடக்குது. மழை பெய்யாதுன்னா பெய்யாது, அவ்வளவுதான். பாகாலின் தீர்க்கதரிசி 450 பேரை வெட்டி சாய்க்கிறாரு. அவ்வளவு வல்லமையா ஊழியம் பண்ணுறாரு. அதே போலதான் கடந்த வருடத்துல நம்ம அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது சில வேளைகளில் நாம் சோர்ந்து போகிறோம். சில உலகப்பிரகாரமான தேவைகள் வரும் பொழுது, ஒரு பாடுகள் வரும் பொழுது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை நாம் கடந்து போகும்போது, இந்த எலியாவை போலதான் நாமும் சோர்ந்து போகிறோம். இந்த எலியாவை பாருங்க, 19ஆம் அதிகாரத்துல எசபேல் சொல்லி விடுறாங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல, நாளைக்கு இந்நேரம் நாளை குறிச்சிட்டாங்க எசபேல். அதே போல நம்மளுக்கும் சில பேர் நாளை குறிச்சிருக்கலாம். ஆமா, உங்க கதை அவ்வளவுதாங்க, எங்களால முடியாது, டாக்டர் கை விரிச்சுக்கலாம். கடன் கொடுத்தவங்க நம்மளை நெருக்கிருக்கலாம். அல்லது தோல்வி மேல தோல்வி. வாழ்க்கையில எந்த பிசினஸ் பண்ணாலும் தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, விரக்தி, எக்ஸாம்ல விரக்தி, அப்படி நாளை குறிச்சிருப்பாங்க. உங்க வாழ்க்கை இதோட முடியுது. அதே போலதான் எப்படி நின்ன எலியா பாருங்க, ஒரு வார்த்தை தான். ஒரு பெண்மணி சொன்ன ஒரு விஷயம் தான், நாளைக்கு உனக்கு உயிர் இருக்காதியா. அதே போல கடந்த வருடத்துல சிலர் நமக்கு நாளை குறித்திருக்கலாம். ஆனா நடந்தது என்ன பாருங்க, எலியா ஒரு நாளை முடிச்சிட்டாருங்க. 4ஆம் வசனத்துல, அவர் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய், அதாவது நம் எதிரி நியமித்த அந்த நாள் முடிந்த பிறகும், அதான் நம்மளுடைய ஆண்டவருடைய கிருபைங்க, அவருடைய இரக்கம். நம்மளுக்கு அது புரியாது. இதுதான் அந்த எலியாவுக்கு புரியல. எலியா அந்த எதிரி குறித்த ஒரு நாள் முடிந்த போய் பின்னாடிதான் ஆண்டவர்கிட்ட போய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நான் சாக வேண்டும், சாக வேண்டும். அவன் மறந்துட்டான். எதிரி சொன்ன ஒரு நாள் முடிஞ்சிட்டுன்னு. அதே போல கடந்த வருடத்தில் எதிரி நமக்கு வைத்த சவால் எல்லாம் முடிஞ்சிட்டுங்க. ஐயோ, நான் சாக வேண்டும், சாக வேண்டும் என்று இந்த நிலையில இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம் தான். அவங்க சொன்ன ஒரு வருடம் முடிஞ்சிட்டு, அவங்க சொன்ன ஒரு மாசம் முடிஞ்சிட்டு, ஆனா நான் இன்னும் உயிரோட உன்னை வச்சிருக்கிறேன், உன்னை ஜீவனோட வச்சிருக்கிறேன். ஆனா எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை சாகிறதுக்காண்டி இந்த உலகத்துல நான் படைக்கல. எலியாவே, எலியாவுக்கு ஆண்டவர் சொல்ல, ஒரு நாள் உன்னை காப்பாத்திட்டேனே, ஒரு வருடம் காப்பாத்திட்டேனே, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை பேர் சொல்லி அழைத்து இந்த நிலையில வச்சதுக்கு சாக பாப்பா, உன்னை சாகிறதுக்காண்டி வைக்கல. நீ இன்னும் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கப்பா. இன்னும் நீ நிறைய பிரயாணம் பண்ண வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்காண்டி பண்ண வேண்டி இருக்குதுப்பா. நம்ம எலியாவை போல இருக்க மாட்டேன். ஏன்னா எதிரிகள் குறித்த அந்த ஒரு நாள் முடிஞ்சிட்டுங்க. முடிஞ்சப்புறம் எதுக்கு புலம்பல்? இந்த புது வருடத்துல பழையதை மறப்போம். இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் சொல்றது இதுதான், நம்ம பலப்பட்டு இன்னும் நிறைய பிரயாணம் பண்ண வேண்டும். ஆண்டவர் பாருங்க, இப்படி எலியா புலம்ப ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றா பாருங்க. அதுதாங்க நம்ம ஆண்டவருடைய இரக்கம். இந்த மனுஷன் புலம்பும் பொழுது ஆண்டவர் அவன் தேவைகளை சந்திக்கிறார். அவனுக்கு அப்ப என்ன தேவை? ஜீவனத்துக்கு சாப்பாடு வேணும், போஜனம் கொடுக்கிறார். அதே போல கடந்த வருடத்துல நம்ம நடந்து வந்த பாதையை பாருங்க, கடந்து வந்த பாதையை பாருங்க. எவ்வளவு கஷ்டம், கண்ணீர் இருந்தா நம்ம தேவையை சந்தித்தாராங்க ஆண்டவர். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அப்படி தேவையை சந்தித்த ஆண்டவர் சொல்லுகிற விஷயம்தான், எழுந்து புறப்படு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கடந்த வருடத்துல நம்ம அப்படியெல்லாம் புலம்பிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மள திட்டுனாராங்க அல்லது அதட்டுனாராங்க? இல்லையே. ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போகலையே. நம்ம ஆண்டவர் விட்டு ஓடி இருக்கலாம் பயத்தின் நிமித்தம். ஆனா ஆண்டவர் நம்மளை விட்டு விலகவே இல்லை. நம்ம தேவைகளை சந்தித்தார், அரவணைத்தார், நம்மளை அதட்டல, எரிச்சலாகல, திட்டல. அதெல்லாம் இந்த எலியாவுக்கு. எலியா அப்படி விட்டுட்டு ஆண்டவரே நீங்க வேண்டான்னு போகும்போது ஆண்டவர் அவரு பின்னாடி போயிட்டு இருக்கார். கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல கடந்த வருடம் முழுதும் நம்மளுடைய தேவைகளை சந்தித்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அப்படி தேவைகளை சந்தித்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம்தான், ஓகேப்பா, உன் தேவைகள்லாம் சந்தித்தேன், கவலைப்படாத, நீ எழுந்து இப்ப சாப்பிட்டுட்டு நீ ரெடியாக, எங்க நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கப்பா. எலியாவே, உன்னை குறித்து ஒரு தேவ திட்டத்தை வச்சிருக்கிறேன். அடுத்த தலைமுறையை நீ உருவாக்கணும். அப்ப உன் குடும்பத்துல அடுத்த தலைமுறையை கொண்டு வரணுமே, உலகத்துல நீ ஒரு தலைமுறையை கொண்டு வரணுமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ அடுத்த தலைமுறையை நீ உருவாக்க வேண்டுமே. அதுதான் எலியாவுக்கு கொடுத்த திட்டம். அவர் என்ன சொல்றாரு? 16ஆம் வசனத்துல 19ஆம் அதிகாரத்துல, நீ ஆசகேலை சிரியாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆவேல் மெகவானோரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன்
சாணத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. கடந்த வருடத்தை விட இந்த வருடத்துல ஆண்டவர் வச்சிருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இதுங்க. நாம ஆண்டவர் நம்மள ஒரு திட்டத்தோட வச்சிருக்கிறாரு. நாம அவருக்காக பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. அதுதான் எலியாவுக்கு சொன்னாரு. உன் ஊழியம் இன்னும் முடியல. எலியா பாத்தீங்கன்னா, அந்த நிகழ்வுக்கு அப்புறம் 10 வருடங்கள் இருந்து எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்தில் தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ண பிறகுதான் ஆண்டவர் மேல எடுத்துக்கொண்டார். அடுத்த தலைமுறைக்கான பாதையை அவர் ரெடியான பிறகுதான் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். உடனே எடுத்துக்கொள்ளல. ஏன்னா அவர் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் ரொம்பங்க. நாம சோர்ந்து போக வேண்டாம். கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம். இதுவும் கடந்து போகும். நம்ம ஆண்டவர் துணையா இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்த போது யோசிச்சு பாருங்க. நாள் குறித்தாங்க. அந்த நாளை நம்ம கடந்து வந்துட்டோம். இதுதாங்க நம்முடைய தேவன். அதெல்லாம் சாத்தானுடைய கிரியை. பயத்தை உண்டாக்குறது எல்லாம் சாத்தானுடைய கிரியை. நாம ஆண்டவருடைய போஜனத்தை, அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இப்போ நம்மளுக்கு பிரயாணம் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு. ஏன்னா தூரம், வெகு தூரம். நம்மளுக்கு மிகப்பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை செய்ய நாம் தயாராகும். இந்த வருடத்துல முதலிலிருந்தே ஓட ஆரம்பிப்போம். ஏன்னா போன வருடத்துல ஆண்டவர் அதிகமா போஷித்தார். அவரோட வார்த்தையின் மூலம் அதிகமாக போஷித்துட்டாரு. இப்போ அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாம், அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட நாம், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் பிரயாணம் பண்ணுவோம் வெகு தூரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக. ஆமென்.